விவேக், பிரியங்கா, நிக்கில் அப்புறம் பூஜா நதி கரைக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் நண்பர்கள். வானத்துல நிலா வெளிச்சம் மெல்லியதா பரவிக்கிட்டு இருந்தது. அப்புறம் சில்லுன்னு காத்து வீசிட்டு இருந்தது. ரொம்ப தூரத்துல பக்தர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் எதுக்காக இந்த நதியில குளிக்கிறாங்கன்றத என்னால இப்ப கூட புரிஞ்சிக்கவே முடியலடா. நிஜமாவே இந்த தண்ணியில குளிக்கிறதுனால அவங்களோட எல்லா பாவங்களும் போயிடும் நினைக்கிறாங்களா? விவேக், உன்னால இதை புரிஞ்சுக்க முடியாது. இது வெறும் தண்ணி கிடையாது, இது ஒரு நம்பிக்கை. இந்த நதியில குளிக்கிறதுனால அவங்களோட ஆத்மா சுத்தமாகுது. மக்கள் அவங்க பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணதான் இங்க வராங்க. ஏய் நிக்கில், நீயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்புறியா என்ன? உண்மையை சொல்லணும்னா எனக்கு கூட இதெல்லாம் விசித்திரமா இருக்கு. பாவத்தை கழுவுறதுங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மக்களோட எண்ணங்கள். பிரியங்கா, உன்னோட பார்வையில வேணா இப்படி இருக்கலாம், ஆனா இதெல்லாம் பேத்தல் கிடையாது. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இது பல நூற்றாண்டுகளா நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் சயின்ஸா நினைக்கிறது சரி கிடையாது. விவேக்கும் பிரியங்காவும் நதி கிட்ட போய் தண்ணியில விளையாட ஆரம்பிச்சாங்க. தண்ணீர்ல கல்ல வீசினாங்க. நிக்கிலும் பூஜாவும் ரொம்ப தூரத்துல இருந்து அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க. விவேக், பிரியங்கா, நில்லுங்க. இது சரி கிடையாது. இது ஒரு புனித நீர். இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்களும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. நாம இங்க இருந்து போயிடலாம் வாங்க. ஏய் பூஜா, எதுக்காக இப்படி சீரியஸ் ஆகுற? இது வெறும் தண்ணீர் தான். அப்புறம் அதுவும் இல்லாம அப்படி இது இவ்வளவு பவித்திரமானதுன்னா அதை தொடறதுனால ஏதாவது தப்பா என்ன? பாத்தியா பூஜா, பவித்திரமான நீர். நான் இதை தொட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட பாவம் என்னை விட்டு இன்னும் போகவே இல்லையே. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு. அவருடைய ஆழ்ந்த பார்வையில ஒரு ரகசியமான பிரகாசம் தெரிஞ்சது. அவருடைய முகத்துல கம்பீரம் தெரிஞ்சது. அவரு மெல்ல மெல்ல அவங்க கிட்ட வந்தாரு. அப்புறம் உரத்த குரல்ல சொன்னாரு, நிறுத்துங்க. இந்த பவித்திரமான நீரை கலங்கப்படுத்தாதீங்க. இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது கிடையாது. நீங்க செய்யற தப்பு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தணும் உங்களுக்கே தெரியாது. ஓ, அப்ப நீங்க யாரு? இந்த நதியோட பாதுகாவலரா? சாமியாரே, எங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணாதீங்க. இது வெறும் தண்ணி தான், வேற எதுவும் இல்லை. இது வெறும் தண்ணி கிடையாது. யாரெல்லாம் முக்தி அடையாம இருக்காங்களோ இது அவங்களோட வீடு. உன்ன மாதிரி பாவம் நிறைஞ்சிருக்கிற ஒரு நாத்திகனை இந்த நீர் எப்பவும் மன்னிக்காது. ஐயா சாதுவே, நீங்க என்னதான் சொல்றீங்க? என்ன இதெல்லாம்? உன்னோட சிரிப்பே உன்னோட மரணத்துக்கு காரணமாக போகுது. இந்த நீர் அதோட கோவத்தை காட்டும் போதுதான் நம்பிக்கைய விளையாட்டா எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துன்ற விஷயம் உங்க 2 பேருக்கும் புரியும். ஓ, நிஜமாவா? சரி சாது ஐயா, நீங்க உங்க கதையை வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. எங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வா பிரியங்கா, நாம இங்கிருந்து போகலாம். விவேக்கும் பிரியங்காவும் சாது பாபா சொன்னதை கண்டு காணாம போன உடனே கடற்கரையில திடீர்னு மூடு பனி பரவ ஆரம்பிச்சது. அந்த மூடு பனி அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது. 4 பேருக்கும் எதுவுமே தெரியல. இது இது என்ன நடக்குது? திடீர்னு இவ்வளவு மங்களம் ஏன் தெரியுது? இது சாதாரண விஷயம் இல்லை. நாம இங்கிருந்து உடனே போய் ஆகணும். அட, அந்த சாது நின்றுட்டு இருக்கான்ல, அவன் நம்ம கண்ணுக்கு ஏதோ மாயாஜாலத்தை காட்டுறான். இத பிரம்மன்னு சொல்லுவாங்க நண்பா. வா, நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். ஆமா, விவேக் சொல்றது உண்மைதான். இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது. வாங்க இங்க இருந்து புறப்படுவோம். அவங்க 4 பேரும் போக ஆரம்பிச்ச உடனே சாது பின்னாடி இருந்து கத்தினாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க சிரிப்புக்கான விலையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். யாரெல்லாம் இதை அவமதிக்கிறாங்களோ அவங்களை இந்த நீர் நிச்சயம் மன்னிக்காது. 4 நண்பர்களும் ஹோட்டலுக்கு போனாங்க. பூஜா விவேக்க பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, விவேக், அந்த நதியோட தண்ணீரை நீ இந்த அளவுக்கு கலங்கப்படுத்திருக்க கூடாது. அந்த சாது ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாரு, அது அவமானப்படுத்துறது சரி கிடையாதுன்னு. அவர் சொன்னது நீ ஏன் கேட்கவே இல்ல? ஓ பூஜா, நீ இருக்கியே, அந்த சாது சொன்ன விஷயத்த அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்காத. அவங்கெல்லாம் சும்மா பயமுறுத்த தான் அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? கொஞ்சம் தண்ணியே தொட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லைல்ல. நிஜமா சொல்றேன் பூஜா, நீயும் நிக்கிலும் எல்லா விஷயத்தையும் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் அந்த காலத்து மூடத்தனம். இதுல எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா விவேக், சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இது நம்மளோட நம்பிக்கை விஷயம். ஒருவேளை நமக்கு புரியாத அளவுக்கு நிஜமாவே இதுல உண்மை இருந்துச்சுன்னா. ஓ, இப்போ நீயும் இந்த மூட நம்பிக்கையை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? சரி, இதெல்லாம் விடு. இதெல்லாம் வெறும் கதைகள் தான். இப்போ நீங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. நானும் பிரியங்காவும் எங்களோட ரூமுக்கு கிளம்புறோம். பிரியங்காவும் விவேக்கும் அவங்களுடைய ரூமுக்கு போன போது அந்த அறையோட டெம்பரேச்சர் திடீர்னு குறைய ஆரம்பிச்சது.
குளிர் அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. 4 பேர் நடுங்க ஆரம்பிச்சாங்க. இங்க இங்க திடீர்னு ஏன் இவ்வளோ குளிரா இருக்கு? ஜன்னல் என்ன திறந்தா இருக்கு? இல்ல நிக்கில், ஜன்னல் மூடிதான் இருக்கு. ஆனா இந்த குளிர் அசாதாரணமானது. இது எல்லாமே உங்களோட கற்பனை தான். கொஞ்சம் குளிர்ன உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா? வித்தியாசமா இருக்கீங்க. அப்பதான் திடீர்னு ஒரு டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த அறையோட கதவு தானாவே முடிக்கிச்சு. நாலாபுறமும் இருட்டு பரவிடுச்சு. இது என்ன என்ன நடக்குது? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் நடக்குது? நிக்கில் உடனே மொபைலில் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணா. ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆன உடனே அவங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பெண் நிற்கிறத அவங்க கவனிச்சாங்க. அவளோட தலைமுடி கலைஞ்சிருந்தது. கண்கள் ரத்தம் போல செவந்து போய் முகம் பயங்கரமா இருந்தது. இது இது யாரு? அப்புறம் இவன் எப்படி இங்க வந்தா? இதெல்லாம் என்ன? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு யாரு? அந்த பயங்கரமான பொம்பளை மெல்ல மெல்ல அவங்க கிட்ட நெருங்கி வந்தா. அவளுடைய அந்த பயங்கரமான சிரிப்பு சத்தம் அந்த அறையில எதிரொலிச்சுது. பூஜா அங்கேருந்து ஓடி போய் அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. இந்த கதவை ஏன் திறக்க மாட்டேங்குது? இந்த கதவை திறக்கிறதுக்கு யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. நான் முயற்சி பண்றேன். இந்த கதவு ஏன் லாக் ஆச்சு? இதை நாம லாக் பண்ணலையே. ரொம்ப முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கதவு திறந்தது. 4 பேரும் அந்த அறையை விட்டு வெளியில ஓடி வந்தாங்க. ஆனா அவங்க வெளியே வந்ததுமே அங்க ஹோட்டலுக்கு பதிலா கும்ப கடற்கரை கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. 4 அப்புறமும் சில்லுன்னு காத்து, அப்புறம் மூடு பனி நிறைஞ்சிருந்தது. அந்த கரையில அதே மர்மமான சூழல் இருந்தது. அது அவங்க முன்னாடியே பார்த்தது. இது எப்படி நடந்துச்சு? நம்ம ஹோட்டல் ரூம்ல தானே இருந்தோம். திடீர்னு எப்படி இங்க வந்தோம்? இது பெருசா தப்பா நடக்குது. அந்த லேடி யாரு? ஹோட்டல் ரூம்ல இருந்தவ. அப்புறம் இதெல்லாம் இந்த மூடு பனி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்போ அவங்க 4 பேரோட காதுகளில் ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் எதிரொலிச்சுது. அதைத்தான் அவங்க அறையில் கேட்டாங்க. அடுத்த நிமிஷமே நதியில இருந்து புகை மாதிரி ஏதோ எழும்புச்சு. அந்த புகை ஒரு பயங்கரமான பெண் உருவத்தை எடுத்தது. அவளுடைய சிவந்த கண்கள் பிரியங்காவை முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. இது இது என்னது? இந்த பொம்பளை யாரு? என்னை காப்பாத்துங்க. நாம என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? பார்க்க பயங்கரமா இருக்கிற அந்த பெண் திடீர்னு பாஞ்சு விழுந்து பிரியங்காவை தன் பக்கமா இழுத்தா. அடுத்த நிமிஷமே அவ மயங்கிட்டா. இந்த நிகழ்வை பார்த்ததும் அடுத்த நிமிஷமே 3 நண்பர்களும் மயங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நிக்கில், பூஜா அப்புறம் விவேக் ஹோட்டல் அறையில எழுந்தாங்க. ஹோட்டல் மேனேஜர் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. உங்களோட ஃப்ரெண்டு பிரியங்கா, அவங்க நேற்று நைட்டு ஹோட்டலுக்கு வெளியே இறந்து கிடந்தாங்க. அவங்க பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு மேனேஜர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க 3 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மேனேஜர் போனதுக்கு அப்புறமா விவேக் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னாரு. எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. பிரியங்காவோட உயிரே போயிடுச்சு. எல்லாம் ஏன் தப்பு தான். அந்த சாது சொன்ன விஷயம் எல்லாம் விளையாட்டு கிடையாதுன்றதை நான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். பிரியங்காவோட உயிர் மட்டும் போகல விவேக். உன்னுடைய இந்த செயல் நம்ம 3 பேரோட உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ யோசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் அந்த சாதுவை கண்டுபிடிக்கணும். நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் ஏதாவது வழியை சொல்லலாம். அவங்க 3 பேரும் உடனே ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாங்க. நிக்கில், பூஜா அப்புறம் விவேக் அந்த சாதுவை தேடி இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கண்காட்சி. அந்த சாது எங்க இருப்பாருன்னே தெரியல. நம்ம முயற்சி பண்ணணும். அவர் இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. பகலெல்லாம் சுத்தினதுக்கு அப்புறமா ராத்திரி ஆயிடுச்சு. 3 பேரும் சோர்ந்து போய் அந்த கரைக்கிட்ட போனாங்க. திடீர்னு பூஜாவோட கவனம் நதி கரைக்கிட்ட போச்சு. பாருங்க, சாது அங்க இருக்காரு. சாது அந்த நதி கரைக்கிட்ட தியானத்துல அமர்ந்திருந்தாரு. 3 பேரும் வேகமா அவர்கிட்ட போனாங்க. சாது மெல்ல மெல்ல அவருடைய கண்ணை திறந்தாரு. அவருடைய முகத்துல ஒரு ரகசியமான ஒளி தெரிஞ்சது. 3 பேரும் நடுக்கத்தோட சாது முன்னாடி நின்னாங்க. இப்போ ஏன் வந்தீங்க? நான் நேத்தே உங்களை எச்சரித்தேன். ஆனால் நீங்கள் நான் சொன்னதை கேட்கல. சுவாமி, எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்கள் சொன்ன விஷயத்த நான் விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க. காப்பாற்றுற சக்தி அந்த ஈஸ்வரன் கையில் தான் இருக்குது. ஆனால் நீ பண்ண விஷயத்துக்கு நீ தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். சாது விவேக்க ரொம்பவே கூர்ந்து பார்த்தாரு. விவேக் அவர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னா. உன்னோட தோழி பிரியங்கா என்ன பாவம் பண்ணா? பிரியங்கா அவளோட அப்பாவையே கொலை பண்ணிட்டா. அவளுக்கு சொத்து வேணும்னு. அப்புறம் நான் அந்த விஷயத்தில் அவளுக்கு உதவி செஞ்சேன். இதை கேட்டதும் பூஜாவும் நிக்கிலும் அதிர்ச்சியானாங்க. நீ இதெல்லாம் மறைச்சிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? பிரியங்காவோட அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன். நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண? விவேக் தன்னுடைய தலையை குனிஞ்சான். சாது ரொம்ப பொறுமையா ஆனா கம்பீரமான குரல்ல சொன்னாரு. நீ செஞ்சதுதான் உன்னை துரத்துது. இனிமே உன்னால ஓட முடியாது. திடீர்னு கரையில மூடு பனி ஏற்பட்டுச்சு.
நதியில தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதுல இருந்து புகை எழும்புச்சு. அந்த புகை ஒரு பயங்கரமான பெண் உருவத்தை எடுத்தது. உன்னுடைய பாவத்துக்கான முடிவு இப்போ நடக்க போகுது. அந்த பெண்ணோட சிவந்த கண்கள் ஒளிர் வீசுச்சு. அவ விவேக்கை நோக்கி போனா. விவேக் கத்தினா. ஆனா அந்த பெண் அவனை பிடிச்சா அவனோட உயிரை எடுத்துட்டா. விவேக்கோட சடலம் கரையில விழுந்தது. சாது அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. பூஜாவும் நிக்கிலும் மயங்கி அங்க கீழே விழுந்தாங்க. மறுநாள் காலையில பூஜா அப்புறம் நிக்கில் அவங்க ஹோட்டல் அறையில கண்ணை திறந்தாங்க. ஹோட்டல் மேனேஜர் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு உங்கள் ஃப்ரெண்டு விவேக் இறந்துட்டாரு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பால்கனியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. இதை கேட்டதும் பூஜா நிக்கிலோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நாங்கள் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். இது எங்களுக்கான இடம் கிடையாது. பிரியங்காவும் நிக்கிலும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இப்போ நாம் இங்கேருந்து நிம்மதியாக போகிறதுக்கான வழியை பார்க்கணும். 2 பேரும் எதுவும் பேசாமல் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் கும்பமேளாவிலேருந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க.